கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ஐஸ்வர்யாவுக்கு செம பல்பு கொடுத்தாருன்னே சொல்லலாம் நம்ம கார்த்திக். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, செம ட்விஸ்ட் வச்சாருன்னே சொல்லலாம் நம்ம கார்த்திக். தீபாவை அசால்ட்டாக காப்பாற்றிட்டாருன்னு சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அம்மா வந்து பார்த்து கடுப்பாகிறாங்க தீபா பொங்கலை பார்த்து. என்ன இவ பொங்கல் மட்டும் பொங்கிடுது, நம்மளது பொங்கவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஐஸ்வர்யா வந்து எப்படி நம்ம சாப்பாடு அபிராமியம்மா பண்ணுறதுல வந்து உப்பை கலந்து வச்சுட்ருவோம் அப்படின்னா நிச்சயமாக பழி வந்து தீபா மேலே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அந்த பொங்கலை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து உப்பு வச்சதை வந்து அபிராமியம்மாட்ட கொடுத்து சமைக்க சொல்லிடுறாங்க. அந்த கேப்பில் வந்து ஒரு கெட்ட எண்ணத்தை விதைக்கிற மாதிரியே, அவங்க மேலே சந்தேகம் வர்ற மாதிரியே ஐஸ்வர்யா வந்து நான் வச்ச தட்டு அங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த சீன் வந்து எல்லோரும் சமைச்சு முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஐஸ்வர்யா வந்து கரெக்டாக வந்து அந்த பொங்கலை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கார்த்திகிட்ட. கார்த்தி எதுவாக இருந்தாலும் நியாயம் தர்மம் கரெக்டாக சொல்லணும், உன் பொண்டாட்டி தான் வந்து நல்லா சமைச்சிருக்கான்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அதெல்லாம் நான் கரெக்டாக தான் இருப்பேன் அண்ணி அப்படின்னு சொன்னோன்னே அருணாச்சலம் வந்து முதல்ல இதை சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே தீபா சமைச்சது எப்படி நல்லா தான் சமைச்சிருப்பா, முதல்ல அபிராமி அம்மா சமைச்சது எப்படி இருக்குது பார்த்து சொல்லு, அம்மா சமைச்சது அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் சொன்னோன்னே ஏன் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறீங்களான்னு கிண்டல் பண்ணோன்னே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு. என்னை காலை வாடுறதே இவருக்கு வேலையாக போச்சு, இருக்கட்டும் தனியாக வந்தோன்னா அவரை பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்குவோம் அப்படின்னு அபிராமி அம்மா கண்ணுலேயே முறைக்கிறாங்க. சரி நாச்சியா முறைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கரெக்டாக வந்து வாயில் வைக்கிறாங்க. வாயில் வச்சோன்னே எப்படி வாயில் வச்சோன்னே கத்த போகிறானா இல்லை என்ன பண்ண போகிறான்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. வச்சு சாப்பிடவே முடியாது, அது துப்ப தான் போகிறான், அதுக்கு எதுக்கு வந்து இவ்வளோ பில்டப் அப்படின்னா கார்த்தி வந்து சாப்பிட்டு முடித்தோடனே கரெக்டாக வந்து ஐஸ்வர்யாவை பார்த்துட்றாங்க. ஆஹா இவங்க தான் தீபா மேலே பழி போடுறதுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து சாப்பாடு வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோடதையும் சொல்கிறாங்க. என்ன கார்த்தி சொல்கிறா, ஐஸ்வர்யா வந்து வளர்றாங்க. சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன் நான் நல்லா இருக்கக்கூடாதா நீ, அம்மா நீங்கள் சமைச்சது நல்லா இல்லைன்னு அண்ணி சொல்கிறாங்கன்னொன்னே அவனே நல்லா இருக்குன்னு ஜட்ஜி சொல்கிறான், நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னோன்னே தீபா சமைச்சதையும் வாங்கி கார்த்தி சாப்பிட்டு பார்க்குறாங்க. உண்மையிலே தீபா சமைச்சது ரொம்ப தேவாமிர்த மாதிரி இருக்குன்னு கார்த்திக்கு தெரிஞ்சாலும் இந்த பிரச்சனையை வந்து ஐஸ்வர்யா எப்படி திசை திருப்பி மாட்டி விடலாங்கிறது கார்த்தி வந்து கரெக்டாக பாயிண்ட்டை கேட்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை மாறி இருக்குது, பொருள் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னதுனால புரிஞ்சுக்கிட்டு கார்த்தி வந்து நிச்சயமாக வந்து கார்த்தி வந்து தீபாவுக்கு சாதகமாக சொல்ல மாட்டார். இந்த தடவை தீபாவை காப்பாற்றணும் இல்லையா, அதனால் அபிராமி அம்மா ஜெயிச்சதாக வந்து கார்த்தி வந்து சொல்லிடுறான்னு சொன்ன வேகத்துக்கு வந்து சந்தோஷத்தில் வந்து அபிராமி அம்மா இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து கார்த்திக் சார் எனக்கு தெரியும் சார் நீங்கள் செஞ்சது வந்து ரொம்ப நல்ல விஷயம், அபிராமி அம்மா நானே சொல்லணும்னு நினச்சேன், அபிராமி அம்மா வந்து ஜெயித்த மாதிரி நீங்கள் சொல்லணும், நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க மன வருத்தப்படுவாங்க அப்படின்னு கார்த்தி வந்து யோசிக்கிறப்பல அதோட இந்த ப்ரோமோ